பச்சையப்பா சில்க்ஸ். நாங்க யுத்தத்துல இழந்தது உயிரையும் உடைமைகளையும் மட்டும்தான், எங்கட சுயத்தை இல்ல. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நீ தானே படைச்ச. ஆமா, நான் தான் படைச்சேன், வேற வழி இல்லை. அப்ப நான் பண்ற தப்புக்கு நீ தானே காரணம், நான் தான் காரணம். என்ன பண்றது? சிவபெருமன் ஒத்துக்கிறார். வேற என்ன பண்ண முடியும்? ஆர்கியூ பண்ண வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஆனந்தம் எதுவுமே தெரியாது, நம்மள மறந்து நம்ம இருப்போம், அது ஆனந்தம். அங்கதான் இறைவன் இருக்கிறார். கோடி கோடியா பணம், ஓகே இருக்கட்டும், சந்தோஷமா வாழ்றோமா? கிடையாது. மாயை புரிஞ்சுக்கணும். தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கன் மீன், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே, மாற்றி கலைமின் மரித்துங்கள் செல்வத்தை, கூற்றன் வருங்கால் குதித்தலுமாக சொல்றார். நல்லா சம்பாதிங்க, நல்ல செல்வத்தை சேருங்க, ஆனால் இது அனைத்தும் நிலை ஆனது அல்லன்னு நினைச்சுட்டு வச்சுங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. காசு பணம் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. மாடி வீட்டு ஏழை, மாடி வீட்டில் ஏழையாக இருக்க முடியுமா? ஏன்னா இந்த ஏழை என்பது எதை குறிக்குது அப்படின்னா, இது அனைத்தும் மாயை என்பது அறியாமல் இருந்தால் அவனுக்கு பேர் தான் ஏழை. இறைவா, நீ உனக்கு கண்ணே இல்லையா? நீ இல்லவே இல்லையா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு என்னை கொண்டு இப்படி மாதிரி ஒரு துயரத்தில் நீ மாட்டி விட்டேயே, அப்போ நான் தப்பு பண்ணா அதுக்கு காரணம் நீ தானே. தத்துவம் பேசணும்ல. நான் தப்பு பண்ணா அதுக்கு காரணம் நீ தானே. அதை சிவபெருமான் மறுக்கவே இல்லைங்க, ஒத்துக்கிட்டார். ஆமாண்டா, நான் கரெக்டு, நான் தான் அப்படின்றார். அப்போ நான் வாழறதுக்கு நான் பண்ணுறதுல நீ தானே காரணம். ஆமாம் காரணம். ஏன்னா நீ போன பிறப்பில் பண்ண, நீ தானே படைச்ச. ஆமாம் நான் தான் படைச்சேன், வேறு வழி இல்லை. அப்போ நான் பண்ணுற தப்புக்கு நீ தானே காரணம், நான் தான் காரணம். என்ன பண்ணுறது? ஒத்துக்கிறார். இப்போ நாம் தான் எதுவுமே ஒத்துக்க மாட்டோம், ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம். சிவபெருமான் ஒத்துக்கிறார். வேறு என்ன பண்ண முடியும்? ஆர்கியூ பண்ணால் வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஒத்துக்கிட்டார். விண்ணின்றிடைந்து வினைக்கீடா மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்றுருக்கி ஓர் உழப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெருத்தானே என்றார். விண்ணின்றிடைந்து, அங்கிருந்து நம்ம பிறக்கிறோமா? விண்ணுன்னா தெரியும் இல்லையா? விண்ணின்றிடைந்து, இணைந்துன்னா வரத்து. நீ அங்கிருந்து வந்து பிறக்கிற அம்மா வயிற்றுல விண்ணின்றிடைந்து வினைக்கு ஈடாய். எதற்கு ஈடா? தங்கத்துக்கு ஈடா பணம் வாங்குறோமா? தங்கத்துக்கு ஈடா பணம். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஈடாக வாங்கணும். அப்போ இதுக்கு என்ன வந்து உடம்பு எப்படி எடுத்துகிட்டு வரோம்? உன் வாழ்க்கை எப்படின்னா வினைக்கு ஈடாய் நீ செய்த சஞ்சித பிராப்த கர்மா நம்ம சொல்கிறோம் பாரு. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம் நம்ம சொல்கிறோம். இந்த கர்மாவுக்கு ஈடாய், வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, மெய்னா உடல், வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு நீ வந்துட்ட. உடனே நான் வந்துட்டேன்ல, சரி நீ தானே என்னை படைச்ச, நீ என்ன பண்ணுற? நானும் இருக்கிறியா அவன் கூட? என்ன பண்ணுறது பாவி? நீ செய்யத்தெல்லாம் நானும் அனுபவிச்சு தான் இருக்கிறேன். தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அவர் தான் நிற்கிறார். நம்ம சொல்லுவோம் சில பழமொழி, உனக்கு தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு சொல்கிறோம் இல்லையா? இறைவன் நமக்கு நம்ம தலைக்கு அவர் காவலாக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். தன்னின்ற தாளை, தாளைனா நாம், தன்னின்றனா அவர் இருக்கிற அந்த இடத்த, தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அவர் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னாடி நிற்கிறார், நின்று காப்பாற்றுறார். முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறார், செய்யாத செய்யாத. உள்மனம் சொல்லிகிட்டே இருக்குது, செய்யாத செய்ய சொல்லிகிட்டே இருக்குது. தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்றுருக்கி ஓர் உழப்பில ஆனந்த, நம்மளுக்குள்ளே இருந்து ஞானத்தை போதிக்கணும். இது மாதிரி பேசணும், பல இடத்துக்கு போகணும், பக்குவப்படணும். எல்லாம் பக்குவப்பட்டு ஞானம் நமக்குள்ளே வரணும். உன்னின்றுருக்கி ஓர் உழப்பிலா ஆனந்தம். ஆனந்தம் என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு, களிப்பு என்பது வேறு. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனந்தம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன? இப்போ களிப்புன்னு சொல்கிறாங்களே, இந்த பாருங்க, நாம் உண்ணக்கூடிய உணவு நம்மளுக்கு சந்தோஷம் கொடுத்தா அதுக்கு பேர் களிப்பு. புரிஞ்சுக்கலாம்? நம்ம சாப்பிட்றதுனால நம்ம சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் களிப்புன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை கேட்குறோம் அதனால் பண்ணுறோன்னா அது மகிழ்ச்சி. ஆனந்தம் எதுவுமே தெரியாது, நம்மளை மறந்து நம்ம இருப்போம், அது ஆனந்தம். அங்கே தான் இறைவன் இருக்கிறார். உன்னின்றுருக்கி உழப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெருத்தானே. உன்னுடைய நெற்றிக்கண் இருந்து உனக்கு ஞானத்தை போதிச்சு இந்த ஆணவம் கண்மம் மாயம் இந்த களிம்பை அறுத்து விட்டான். அறுக்கிறார். எப்படி இருக்கிறார்? களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. நந்தினா யாரு? சிவபெருமா. எப்படி அறுத்தான்? களிம்பணுகாத, களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பறித்தான் அருள் விழிப்பித்து, அருள் கண் விழிப்பித்து. எந்த கண்ணை விழிக்கிறாரு? அருள் கண், அந்த ஞான கண்ணை நம்ம உள்ள திறக்கிறாராம். களிம்பணுகாத கதிரொளி காட்டி மறுபடி இந்த களிம்பு என்கின்ற இந்த என்னது மாயை என்னை வராத அளவுக்கு, என்கிட்ட வந்து சேராத அளவுக்கு
என்ன பண்ணுறான்? களிம்பருத்தான் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, பளிங்கில் பவழம் பதித்தான் பதிய. அற்புதமான இந்த லைனுங்க. என்னன்னா, பளிங்கினா உடல், பளிங்குனா இந்த உடல், பளிங்கில் பவழம், பவழம்னா சிவபெருமான். சிவபெருமான் என்ன நிறத்தில் இருப்பார்? சிகப்பு நிறம் இருப்பார். ஆன்மா வெள்ளை நிறத்தில் இருக்கும், சிவன் சிகப்பு நிறத்தில் இருக்கான். அதுக்கு தான் இந்த அடையாளம் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்மோடு எப்பயுமே சிவன் இருக்கின்றான். ஆன்மா வெள்ளையா இருக்குது, பரிசுத்தமாக இருக்கணும். நமக்குள்ள சிவன் இருக்கான், புரிஞ்சுக்கணும். பளிங்கில் பவழம் பதித்தான். இந்த பளிங்கில பவழம் சிவபெருமான் இருக்காரு. பதித்தான், யார் பதிச்சது? அவனே பதிச்சார், பதியே. பளிங்கில் பவழம் பதித்தான் பதியே. அப்ப நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? விண்ணின்றிணைந்து வினக்கீடா மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து ஒன்னின்றுருக்கி ஓர் உழப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான், களிம்பருத்தான் என் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருக்கண் விழிப்பித்து, களிம்பணுகாத கதிரொளி காட்டி, பளிங்கில் பவழம் பதித்தான் பதியே. முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டார். இப்படிதான் பதிக்கிறார். சரி, இப்ப நம்ம திருமணத்தை பத்தி ஆல்மோஸ்ட் இதான் திருமணம் இப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சுங்க. இந்த திருமணத்துல உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும். இப்ப திருமணம் நாம பார்த்து வைக்கிற நினைக்கிறீங்களா? இப்படி நம்புறீங்களா? திருமணம் நாம தான் பார்த்து செய்யறேன்னு நம்பிடாதீங்க. நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. நாம தான் பார்த்து கல்யாணம் பண்றோம், நாம தான் பார்த்து வரணும் அப்படின்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க இருக்கணும்? கல்யாணம் பண்ணிட்டோம், நமக்கு சாப்பாடு போடணும். யார் போடணும்? மனைவி கையால் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு அம்மா கையால் சாப்பிடணும். அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா 3 வேளை மனைவி கையால், அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது மனைவி கையால் சாப்பிடணும். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது? சரி, அதுவும் கிடைக்கல. அடுத்தது, பெத்த பொண்ணு கையால் சாப்பிடணும். அதுக்கு எத்தனை பேர் கிடைக்குது பாக்கியம்? கிடைக்கல. அதுவும் விட்டுங்க. கூட பிறந்த சகோதரிகள் இருந்தால் அவங்க போட்டு சாப்பிடணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம்! எத்தனை பேர் கிடைக்குது வாழ்க்கையில்? கிடைக்கிறதே கிடையாது. யாரோ சமைச்சு வைக்கிறாங்க, நம்ம போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க. முடிஞ்சு போச்சு, மாயை. எதற்கு இங்கே ஒன்றும் கிடையாது. காலமே மாறி போச்சு. உண்மையா பொய்யா மறுக்க முடியுமா? எத்தனை பேருக்கு அந்த பாக்கியெல்லாம் கிடைக்காது? கிடைக்காது. ஏன்? தொழில் தொழில் தொழில், வேலை 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 ஓடுறோம். என்னத்து நீ வேலை போயிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்றாருங்க. நீ பார்க்கின்ற வேலை எதுக்கு ஏன் நம்ம சம்பாதிக்கணும்? யோசிக்கணும். எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமா வாழறதுக்கு. சந்தோஷமா யாராவது வாழறோமா? சந்தோஷமா வாழறோமா? கோடி கோடியா பணம், ஓகே இருக்கட்டும். சந்தோஷமா வாழறோமா? கிடையாது. மாயை, புரிஞ்சுக்கணும். அதுக்காக சம்பாதிக்க குடிக்காத ஐயா, சத்தியமா சொல்றேன், நல்லா சம்பாதிங்க. அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல. நல்லா சம்பாதிங்க, நல்ல வசதியா வாழுங்க. இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். ஆனால் நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கணும். அப்போதான் ஆனந்தமா வாழ முடியும். தேற்ற தெளிமீன் தெரிந்தீர் கலங்கன் மீன், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே. என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஆறு இருக்குதுங்க. அந்த ஆற்றுல வெள்ளம் போயிட்டு இருக்குது. பயங்கரமா வெள்ளம் போயிட்டு இருக்குது ஆற்றுல. அப்போ அந்த ஆற்றுல வெள்ளம் போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? சந்தோஷம். ஆறு நிறைய காஞ்சி போன ஆற்றுல நல்ல வெள்ளம் போகுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில பணம் வரும். அது வரையும் கஷ்டப்பட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா நல்ல பணம் வந்துடுச்சு, செல்வம் வந்துடுச்சு. செல்வம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆறு காஞ்சி போதா இல்லையா? காஞ்சி போதா இல்லையா? சரி, நல்லா கவனிக்கணும். நம்ம அதிகமா ஆற்றுல தண்ணி வந்தாலும் நம்மளால கால் எடுத்து வைக்க முடியாது. சுத்தமா ஆறு காஞ்சி போய் கால் சுடுற அளவுக்கு இருந்தாலும் நம்மளால அடி எடுத்து வைக்க முடியாது. உண்மையா பொய்யா ஐயா? அப்ப எப்ப போக முடியும்? தண்ணி ஒரு முட்டிக்கால் அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த ஆற்று நம்ம பயன்படுத்த முடியும். அது மாதிரிதான் செல்வமும். அளவுக்கு மீறி இருந்தா புரோஜனம் கிடையாது. தேற்ற தெளிமீன் தெளிந்தீர் கலங்கன் மீன், ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே, மாற்றி கலைமீன் மறித்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதித்தலுமாக சொல்றார். இந்த செல்வத்தை என்ன பண்ற? இங்க வைக்கிற அந்த செல்வலாம் அவன் கூட வரப்போதா? வராதுன்றார். வராது. அது ஒரு நாள் செல்வம்னு போயிடும். உங்க எண்ணத்தை மாத்திக்குங்கன்றார். நீ சம்பாதிங்க, நல்லா சம்பாதிக்கலாம், கோடி கூட தப்பு கிடையாது, எவ்வளவு செய்யலாம். ஆனால் இவை அனைத்தும் நமக்கு நிரந்தரம் அல்ல. கூட்டல் வருங்கால் குதிக்கலுமாமே. அப்ப என்னன்னா,
நான் எனக்கு சம்பாதாச்சு, நிறைய பணம் காசு என்கிட்ட இருக்குது, 4-5 கார் 10 கார் எல்லாம் இருக்குது. ஆனால் யமன் வந்து நின்றுட்டான். யமன் வந்துட்டான் கூட்டின்னு போகிறதுக்கு. யமன் வந்து நின்ன உடனே நமக்கு சிந்தனை சிவன் மேலேயா போகும்? ஐயோ, பேங்க்கில் அது இருக்குதே, வைரம் இருக்குதே, இந்த கார் இங்கே வாங்கி வச்சுருக்கோமே, அத்தனை வீடு அங்கே இருக்குதே, அம்மா நீ இதெல்லாம் பார்த்துப்பியம்மா, பிள்ளைங்களுக்கு கரெக்டாக புத்தி அங்கே தானே போகுது. கூட்டன் வருங்கால் குதிக்கலுமாவேன்றார். அந்த கூட்டன்னா யம தர்மராஜா. அவர் வரும்போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். வா ராஜா. அவர் என்னவா பயம் இல்லை, எதுக்கு நான் பயப்படணும்? டேய், நிறைய பணம் காசுலாம் சம்பாரிச்சு வச்சுக்கிறா, இருக்கட்டும், எனக்கு தெரியுமே, அதெல்லாம் நினைக்காதுன்னு. ஓ, தெளிவாக தான் இருக்கிறேன், நீ பேசாமல் விட்டுட்டு போயிடலாமா? அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார். இவன் ரொம்ப தெளிவாக இருக்கானே, அவர் யோசிப்பார். நீ இதுக்கு தான் ஆசைப்பட, எனக்கு தெரியும். கூட்டல் வருங்கால் குதிக்கல், சந்தோஷமா வரியா, வா, ஜாலியாக இருக்கேன், கூட்டின்னு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி ஐயா இவ்வளோ ஞானம் வந்துடுச்சு? எனக்கு தெரியும் ஐயா, நான் திருமணத்தில் படிச்சு வச்சிட்டேன், இதெல்லாம் எனக்கு வராதுன்னு தெரியும். சும்மா யாருக்கோ நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நான் சாப்பிட்றது 3 வேளை 4 வேளை 5 வேளை 6 வேளை, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. மீதி ஃபுல்லாக நாம் சம்பாதிச்சு யாரையாரோ அனுபவிக்க போகிறாங்க. அதான் நிஜம். நான் இப்பயும் புரிஞ்சுக்கிங்க, நான் உங்களை சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை. நல்லா சம்பாதிங்க, நல்ல செல்வத்தை சேருங்க. ஆனால் இது அனைத்தும் நிலை ஆனது அல்லன்னு நினச்சிட்டு வச்சுங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. இன்னைக்கு வரக்கூடிய 1 கோடி ரூபாய் வரல, பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரட்டும், ரிலாக்ஸ் ஆகிடும் மைண்டு. ஏன் ஆசை தெரிஞ்சுக்கிட்டேன், இது மாயை, என்ன பண்ண முடியாது, வச்சுக்கிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டு தான் சொல்கிறாரு. இந்த நிஜம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு வாழு. அப்போ ஆற்றுல வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளம் எப்படி வற்றி போயிடுமோ, அது மாதிரி இந்த செல்வமும் ஒரு நாள் உன்னை வட்டி போயிடுச்சுன்னா நீ பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு எந்த கஷ்டமும் வராது. அந்த செல்வம் அப்படிப்பட்ட செல்வம், மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே, நல்லா அடுத்து சொல்றார் ஒரு இடத்துல, மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் ஈடுபேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே. ஆச்சாச்சாச்சா, என்ன மாதிரி வார்த்தைங்க, என்ன மாதிரி விஷயம் சொல்றார். மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே, நீ எதை நினைச்சு மகிழ்றியோ அந்த செல்வம் மாடுனா, செல்வம் உங்களுக்கு தெரியும், பல ஏக்கர் சொத்து வச்சிருக்கிறோம், மாடு எல்லாம் வச்சிருக்கோம். அந்த காலத்தில் இந்த மாடுனா செல்வம்னு அர்த்தம். மகிழ்கின்ற செல்வமும், அதெல்லாம் நம்மளுக்கு இந்த செல்வம்லாம் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய எனக்கு. மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம்போல் ஒரு இப்போ நம்ம அடுத்த விஷயத்து வர்றார், அங்கேயும் அதை தான் சொல்கிறார். இந்த பார், நீ ஆற்றுல சவாரி போகிற, எத்தனை பேர் ஒகேனக்கல் போயிருக்கோம், எல்லாம் போயிருக்கோம் இல்லையா? அந்த படகுல அப்படியே போகிறோம், மகிழ்கின்ற செல்வம் மாடும் உடனே அப்படின்னு நினச்சிங்க. அப்போ புரிஞ்சிடும். கவிழ்கின்ற கவுந்துற போது, கவிழ்கின்ற நீர்மிசை தண்ணி மேலே, செல்லும் களம் போல படகு போல, பிரித்து சொல்கிறோம் உங்களுக்கு, புரிஞ்சு போச்சுங்களா? அப்போ இந்த படகுல நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு காற்று அடிச்சிச்சு, ஏதோ நடந்தது, துடுப்பு ஒழுங்காக போடலை, தடிக்கு விழுந்துட்டோம், நிலைமை என்ன ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமா? முடியாது. கவிழ்கின்ற செல்வமும் அந்த யாக்கை போல். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு உலகத்தில் எல்லாமே தெரியுங்க. நம்ம காமெடியோட சில விஷயம் பேசுவோம், நமக்கு உலகத்தில் எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. படகு கவிழ்ந்த உடனே ஐயா நீச்சல் தெரியலன்னு கத்துவோம். அப்போ நம்ம எதை இந்த நீச்சல் என்பதுதான் வாழ்க்கை, நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நீச்சல் என்பது என்னன்னா, அதுதான் நம்ம ஞானம், அது தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன், எல்லாத்துலையும் நான் புலி, ஆனால் நீச்சல் மட்டும் தெரியல. பாடா போனேன், எங்கள் அப்பா அம்மா அது மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க, எனக்கு தண்ணியை பார்த்தா பயம், சொல்கிறோம் இல்லையா? அப்போ கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம்போல், அது மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. கவிழ்ந்துடும், உஷாராக இருக்கணும், அதை நினச்சி பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். பணம் போயிடுச்சு, நம்மளை விட்டு கவலைப்படக்கூடாது, வந்துடும். பிறக்கும்போது எடுத்துகிட்டு வந்தோமா? எதுவும் எடுத்துகிட்டு வரல. இன்னொரு இடத்துல செல்வமும் நமக்கு அடுத்த பிறப்பில் கூட வரும், அது வேறு இடத்துல சொல்கிறேன் நான், அது வேறு மாதிரி, அதெல்லாம் எங்கேயும் போகாது, திரும்ப வரும், பயப்படக்கூடாது. நம்ம சம்பாரிச்சோம், நம்ம லாஸ் ஆகிட்டோம், அந்த சிந்தனையும் அவங்களுக்கு வரக்கூடாது. கையை தூக்க தயாராக இருக்கணும் எப்பயுமே, கையை தூக்க தயாராக இருக்கணும் எப்பயுமே. இந்த மனசில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை இந்த கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க. ஏன்? அது மகிழ்கின்ற செல்வம். நான் கேட்குறேன், அது மகிழ்கின்ற செல்வம் சொல்கிறாரு, அது மகிழ்கின்ற செல்வம். அது எப்படி செல்வம்? இப்போ நாளைக்கு ஒருத்தர் நம்மளுக்கு 10 கோடி ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க, 1 கோடி தரேன்னு சொல்லிட்டாங்க, 10 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று அமௌண்ட்டு வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறாங்க, வரலன்னா கஷ்டப்படுறோமா இல்லையா? அப்போ மகிழ்ச்சி அதில் இருக்கா? கிடையாது. நம்ம ஆசை கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம்.
அது வேணான்றார். அவர் சொல்கிறாரு, அவிழ்கின்ற ஆக்கைக்கு ஒரு வீடு பேராக இந்த உடம்பு, ஆக்கைனா உடம்பு, இந்த அவிழ்கின்ற ஆக்கை, இந்த உடம்புல இருக்கிற இந்த உயிர் உன்னை விட்டு போயிட போகும்போது அவிழ்கின்ற ஆக்கை இது உனக்கு வந்து இருக்கிறது முடிச்சுட்டு போகும்போது இந்த உடலை பிரிச்சுட்டு தனியாக போயிடும். கார் ஓட்டும்போது அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், காரை விட்டு இறங்கி போயிடுறோம். காரு பாருங்கள், அந்த காரு தான் நம்ம உடல், இந்த கார் தான் நம்ம உடல். அதுலேருந்து இறங்கி போகிறோம் பாருங்கள் ஓட்டந்து, அதுதான் ஆன்மா. ஒரு நாள் இந்த காரை விட்டுட்டு, இந்த உடம்பை விட்டுட்டு இந்த ஆன்மா வெளியில் போயிடும். உண்மையா பொய்யா? நாம் என்ன நினச்சிக்கிறோம், இந்த காரும் வரும், அது எப்படி வரும்? அது ஒன்றும் ஒருத்தவன் அந்த காரை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த உடம்பு வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் வேறு, இந்த உடல் வேறு புரிஞ்சுக்கணும். நாம் வேறு, இந்த வாழ்க்கை. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறோம், சார் என் உடம்பு சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், உடம்பு சரியில்லை. இது எனது வீடு, நான் வீடு கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதா? இது என்னோட வீடு, நான் வீடு கிடையாது. வீடு கட்டி வச்சிருக்கேன், என்னோட வீடு தான், நான் வீடு கிடையாது. இது என்னுடைய கை, நான் சொல்கிறேன் இது என் கைன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறதுக்கு என்னோட கை, இந்த கை என்னோடது, ஆனால் நான் இந்த கை கிடையாது. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கேன் நான் பேசும்போது. அப்போ அது புரியுறவனுக்கு புரிஞ்சிடும். அப்போ நாம் யார் தெரியாது. இதான் ரமண மகரிஷி கேட்டார், நான் யார்? பின்னாடி வரேன் சப்ஜெக்டுக்கு. இந்த கை, இந்த சட்டை என்னோடது, உண்மைதானே? சட்டை என்னோடது, நான் சட்டை கிடையாது, சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த உடல் என்னோடது, ஆனால் நான் உடல் கிடையாது, உடல் விட்டு போயிடுவேன். அப்போ நம்ம யாருங்க? கேள்வி வந்து நிற்குதா? இத்தனை கேள்விக்கும் அப்போ எப்படி? இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இப்படி சொன்னால் இன்னும் அற்புதமாக புரியும். தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பார்கள் ஏழைகள். தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது ஏழை என்று இருப்பார்கள் ஏழைகள். சொல்றாரு, உன் உயிர்ப்போ உடம்போடு ஒக்க பிறந்தது, உன் உயிர்ப்போ உடம்போடு ஒக்க பிறந்தது, கண்ணொளி காணீர். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், அந்த கோட்டீஸ்வரன் என்ன பண்றாருன்னா, அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சில தெரிய வரும். போறார், பல கோடி சொத்துகள் இருக்குதுங்க, எல்லாம் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, சொத்துக்கு பஞ்சம் கிடையாது, கார் பங்களா எல்லாமே இருக்குது, மனசு நிம்மதி இல்லை. போறார், குடும்ப ஜோதிடர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இது மாதிரி இருக்குது. அப்பயும் என்ன கேட்குறாருன்னா, இது எல்லாம் இருக்குது, அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டு, அது எனக்கு சக்ஸஸ் ஆகணும். அடப்பாவே எல்லாம் இருக்குது, மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட் அது எனக்கு சக்ஸஸ் ஆகணும், இல்லை இது மாதிரி நோய் சக்ஸஸ் ஆகணும், என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஏதோ சொல்கிறார் அவர், பழனின்னு வச்சுங்களேன், பழனிக்கு பாத யாத்திரை போங்க. என்ன யாத்திரை? பாத யாத்திரை போங்க, பழனி கோயில் இல்லை ஏதோ ஒரு கோயில் சொல்கிறார். அந்த பெரிய கோட்டீஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, செருப்பு இல்லாமல் தானே போகணும், பாத யாத்திரை போகும்போது செருப்பு கொண்டு போக முடியுமா? போக முடியாது, செருப்பு இல்லாமல் போகிறார். கொஞ்சம் தூரம் நடக்கிறார், கஷ்டப்பட்டு 2-3 கிலோமீட்டர் போயிட்டார். நல்ல வெயில், சித்திரை மாதம், வெயில் தாங்கலை, அப்படியே ஓடி என்ன பண்ணிட்டார், பக்கத்தில் ஒரு மரம் இருந்தார், மரத்தோட நிழலில் போய் நின்ட்டார். ஒரு சன்னியாசி, அவர் அப்படியே பாத யாத்திரை போகிறார், ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டின்னு அப்படியே போகிறார். நேராக போனார், சாமி ஏன் இங்கே வந்து நின்றுட்டீங்க? நீ வேற ஐயா, பொடி தாங்க முடியல, அவர் பாத யாத்திரை போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஷூ சாக்ஸ் போடாம போனதே கிடையாது, செருப்பு போடாம போனதே கிடையாது, இப்படி வந்து என்னை பாடப்படுத்துது, ஒன்றும் புரியல. உடனே சொல்கிறேன், நீ ஏங்க இதுக்கு வந்து இந்த மரத்துக்கீழே வந்து நிற்கிறீங்க? உங்கள் உடம்புக்குன்னு ஒரு நிழல் இருக்குல்ல, உங்கள் உடம்போட நிழலில் நிற்க வேண்டியது தானே. நம்ம உடம்பு நிழல் வரும்ல நம்ம கூட. அவர், ஐயோ நீனா பைத்தியமா, ஏன் நிழலில் நான் எப்படியா நிற்க முடியும்? உன் நிழலே உனக்கு உதவலை, இந்த காசு பணமாக உனக்கு உதவ போகுது. ஒரு வார்த்தை சொல்கிறார், யோசிக்கிறான், தூக்கமே இல்லை. ஆஹா, இந்த நிழலே, திருமூலர் சொல்கிறாருங்க, உன்னது சாயை உனக்கு உதவாது கண்டு, சாய் என்ன நிழல், உன்னுடைய நிழலே உனக்கு உதவாது, எது உதவும் நினைக்கிற? தன்னது தாயை சனக்குதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பார்கள் ஏழைகள். கோட்டீஸ்வரனை பார்த்து ஏழைன்னு சொல்றாரு. என்ன தெரியுமா காரணம் அதுக்கு? ஏழை, காசு பணம் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது,
மாடி வீட்டு ஏழைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? மாடி வீட்டு ஏழை, மாடி வீட்டில் ஏழையாக இருக்க முடியுமா? ஏன்னா இந்த ஏழை என்பது எதை குறிக்குது அப்படின்னா, இது அனைத்தும் மாயை என்பது அறியாமல் இருந்தால் அவனுக்கு பேர் தான் ஏழை. புரிஞ்சுச்சிங்களா? இது அனைத்தும் மாயை என்பது யார் அறியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஏழை. தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள். உயிர் உடம்போடு ஒக்க பிறந்தது. இந்த உயிர் இந்த உடம்போடு அடுத்து சொல்றாரு, யோசிச்சு பார்த்தா இந்த நம்ம பிறக்கும்போது நம்ம கூட வந்தது எதுங்க? இந்த உடம்பு தானே. இந்த உடம்பு தானே ஐயா. எல்லாம் விட்டுருங்க, நிழல் வரணும்னா அதுக்கு முன்னாடி உடம்பு இருக்கணும். அப்போ நம்ம பிறக்கும்போது நம்ம கூட இந்த உயிரோடு வந்தது இந்த உடல். இந்த உயிரும் உடலும் சொல்லுவாங்க, உயிரும் உடல் நாம் இறக்குற வரைக்கும் ஒன்றும் பிரியாது. ஆனால் கடைசியில் இந்த உயிர் அந்த உடலையும் விட்டுட்டு போயிடுது. நிஜமா பொய்யா? உண்மைதானே? சொல்றார், உன்னுயிர் உடம்போடு ஒக்க பிறந்தது. உன் உயிர் இந்த உடம்போட சேர்ந்து பிறந்தது சொல்றாரு. கண்ணது கண்ணொளி, உன்னுடைய கண்ணால உன்னுடைய ஞானத்தை திறந்து உள்ள இருக்க அந்த ஒளியை தெரிஞ்சுக்கையா. எதுவும் உனக்கு உதவாது. உன் நிழல் உனக்கு உதவாது, கூட வராது. இந்த உடம்பு உன் கூட வராது. அப்ப எது வரும்? நீ செய்த பின்னாடி வர, அது சஸ்பென்ஸ் வச்சிருக்க. ஓகே, அப்ப எது நம்ம கூட வரும் புரிஞ்சுக்கணும். சரிங்க, நீங்க இதெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அப்ப நான் சம்பாதிக்க வேணாமா, வேலைக்கு போக வேணாமா, இதெல்லாம் பண்ண வேணாமா? நான் இப்பயும் சொல்றேன், ஒரு வாட்டி சொல்றேன், எல்லாம் செய்ய வேண்டும். நம் அறிவு பிறருக்கு பயன்பட வேண்டும். நாம் சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகம் இயங்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், எல்லாம் செய்யணும். ஆனால் இவை அனைத்தும் நமது கடமை. என்னதையா? நமது கடமை. சொல்லாங்க 18 வயசு வரைக்கும் பசங்களுக்கு நாம எல்லாம் அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். 18 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு நாம உதவியா இருக்கணும். ஏன்னா மற்றவர்கள் உழைத்ததில் தான் நம்ம வாழறோம். உண்மைதானே? மற்றவருடைய உழைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மற்றவனுடைய செயலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை நெறி முறை. அந்த 18 வயசுக்கு அப்புறம் அவன் பிறருக்காக வேலை செய்யணும். அதான் தர்மம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எதுவும் வராது, ஆனால் உலகத்தில் இது இந்த முறையை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். எதை கண்டும் நாம் கலங்கக்கூடாது அப்படின்றதால சொல்கிறேன். ஏன்? இவை அனைத்தும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் இவை அனைத்தும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அப்படின்றத உலகத்துக்கு சொல்லி கொடுக்குற தவற நினச்சிக்காதீங்க. இந்த இந்து தர்மத்தை தவிர வேறு எங்கேயும் கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. பச்சையப்பா சில்க். நாங்க யுத்தத்துல இழந்தது உயிரையும் உடைமைகளையும் மட்டும்தான், எங்களோட சுயத்தை இல்லை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.